சகோதரனோடாக தேவமாய் குறிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க பேசுங்க. ஆவியானவரே, எங்கள் சிந்தனைகளை நாங்கள் வேறு திசையில சிதற விடாமல் ஆண்டவரே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நேராக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம். வார்த்தையை கொண்டு வர்ற சகோதரனை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும்படியாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரதர், உங்களுடைய நேரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நன்றி சொல்லுகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால எங்கே ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியில நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவரே. நீங்க அழைத்து கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும்படி, இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படி, வியாதிகளை சுகமாக்கும்படி, தேவைகளை சந்திக்கும்படி, ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல இம்மட்டும் எங்களை சுமந்து கொண்டு வந்த தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய அளவு கடந்த அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீர். தேவைகளை எல்லாம் சந்தித்தீர் ஆண்டவரே. வியாதிகளை சுகமாக்கி அற்புதங்களை செய்து கர்த்தாவை நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இனிமேலும் அற்புதங்களை செய்து தேவைகளை சந்தித்து எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறபடினால ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனைகள், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஜீவ பலியாக ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவர். வியாதிகளை சுகமாக்கி இன்னும் சந்தோஷப்படுத்தணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகள், பயத்தின் ஆவிகள், அவிசுவாசத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை விலகி போட்டும். வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போட்டும். கவலைகளை கொடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் முழுவதுமாக ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையான கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்ட இந்த சரீரத்தினால் ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. உம்முடைய வல்லமை உள்ள கரங்களில் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த இயேசு சுகம் அளிக்கிறார் என்ற இந்த இணைப்பிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து தேவைகளை சந்தித்து நடத்தினவர் இனிமேலும் எங்களோடு பேசி நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறபடினால நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வேளையில் நாங்கள் தேவனுடைய வசனங்களை, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே நாங்கள் செய்கிறவராகவே இருக்கிறார். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய கரங்களில் என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஏவினது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே அப்படி என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் அதன் மூலமாக நித்திய ஜீவனை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நித்திய ஜீவன் அப்படி என்று சொன்னாலே அதுக்குள்ள எல்லாம் இருக்குது. சுகம், சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், அதுக்கு பேர் தான் ஜீவன். அப்போ அந்த ஜீவனை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் மரித்து போன நிலைமையில் இருந்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயிர்ப்பித்து இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவரை பாடும்படியாக செஞ்சிருக்கிறார். ஆண்டவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் நாங்கள் இப்படி எல்லாம் தேவனை துதிக்க முடியாது, பாட முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. காரணம், ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஜீவனை கொடுத்தபடியினால்தான் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய இரத்தத்தினால கழுவி அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருந்தபடியினாலதான் நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இவ்வளவு பேர்
கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலேயே ஆண்டவர் கொடுத்த பாரம். நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் அறிந்திருக்கிறோம், பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே எவ்வளவோ ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதுக்கு தீர்வு ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், அவரை அறிந்தவர்கள் தான். இதில் இருக்கிற நாங்கள் எல்லாருமே தேவனை பற்றி அறிந்தவர்கள், ஆண்டவருக்காக பாடுபடுகிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக இங்கே நான் கவனித்து பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாருமே உங்களை குறித்து நீங்க அதிகமாக யோசிப்பது கிடையாது. அதாவது இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்காகவே இரவு பகலாக கஷ்டப்படுறீங்க, ஜெபம் பண்றீங்க, பிரயாசப்படுறீங்க, உழைக்கிறீங்க. அந்த உழைக்கிற காசு எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செலவு பண்றீங்க. அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்ய வேணும் என்று சொல்லித்தான் நீங்க எல்லாருமே கஷ்டப்படுறதை நான் பார்க்குறேன். எங்களுக்கு இங்கே பிரான்ஸில் 5:30 மணி இந்த அநேக பேர் காலையில் எழும்பி இந்த கிழமை முழுக்க வேலை செஞ்சு ஜெப கூட்டங்களை நடத்தி எவ்வளவு இருந்தாலும் காலையில் எழும்பி இன்றைக்கு லீவு நாளில் கூட காலையில் எழும்பி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தான் நீங்க எல்லாருமே கூடி வந்திருக்கிறீர்கள். அதனால நாங்கள் இன்றைக்கு ஆவியானவர் என்று உள்ளத்திலே போட்ட பாரம் என்னன்னு சொன்னா, நாங்கள் எல்லாருமே செய்ய வேண்டிய சில காரியங்களை என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் போட்டார். அது என்னன்னு சொன்னா, இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண முடியும் என்று சொல்லி பைபிள்ல வேதத்திலே ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். அந்த பிரச்சனை, மனிதர்களுடைய பெரிய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, அந்த தீர்வு எங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் முதலாவது அதை தொடக்கி வச்சார். அவருடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். எங்களிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். அதாவது நாங்கள் அந்த காரியங்களை செய்ய வேணும் என்று சொல்லிட்டு, அந்த பிரச்சனையை அதை நாங்கள் உணர்ந்து சரியான முறையில் செயல்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரும், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்கிறதற்கு அது உதவியாக இருக்கும். அந்த பெரிய பிரச்சனை என்னவென்று சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, இந்த பாவம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருக்கிறது. என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அதுக்கு பாவத்தை பற்றி, அதனால வருகிற விளைவுகள் எங்களுக்கு தெரியும், நீங்க இதுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நாங்க ஆண்டவரை தேடி அவருடைய ரட்சிப்பை நாங்க பெற்றுக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் எங்களோடு பேசினபடியினால. இப்ப நான் கூட ஆண்டவரை அறியாமல் இருந்த பொழுது, பாவத்தின் நிமித்தம் தற்கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்த பொழுது, ஆண்டவர் சொன்னார், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் விட்டு அக்கினியில போடப்படும் என்று சொன்ன பொழுது, நான் என்னுடைய பாவங்களை அறிக்கை எல்லாருடைய அனுபவம். ரட்சிப்பு சொன்னாலே நாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்துல 2 குரூப்பை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படாதவர்கள். இதிலிருந்து ரட்சிப்பு, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள், ரட்சிப்பு பெற்ற ஜனங்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படாத ஜனங்கள். அப்ப 2 குரூப் தான் இருக்கிறது. மதம் அப்படி என்று சொல்ல முடியாது. அநேகர் தெரியாமல், அதாவது பாவத்தின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்கள், அவர்கள் சொல்வார்கள் மதம் மாறுறன்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க ஒருவருமே மதம் மாறவில்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படியேதான் இருக்கிறேன். என்னுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய பிள்ளையாக வாழுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முந்தைய ஒரு வாழ்க்கை நாங்கள் பாவத்தில் வாழ்ந்தோம், சாபத்தில் வாழ்ந்தோம், நரகத்தை போய் கொண்டிருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தபடியினால நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறோம். அதுதான் அந்த வாழ்க்கை வித்தியாசம், எங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிற காரியம். அப்ப நாங்கள்
இந்த உலகத்துக்கு வந்துட்டு இந்த பாவத்தை குறித்து ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள். நோவாவினுடைய காலத்திலே வெள்ளம், ஜலப்பிரளயம் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். என்னத்தை உணர்ந்தா? அவர்களுக்கு நாங்கள் பாவிகள் என்ற உணர்வு கிடையாது. எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஒரு நியாயத்தீர்ப்பு வருகிறது, ஒரு அழிவு வருகிறது, நாங்கள் செத்து போனால் நாங்கள் எல்லாரும் நரகத்துக்கு போறோம், அப்படி என்ற ஒரு உணர்வு அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருந்தது. அப்போ ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு அதை பற்றி அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஆண்டவருடைய அன்பை உணராதவர்களாக இருந்தார்கள். அப்போ அதன் நிமித்தம்தான் அவர்கள் அதனுடைய அழிவை காணக்கூடிய வேண்டியவர்களாக இருந்தார்கள். ஒருவர் நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் பாவம் செய்தபடியினால மாத்திரம் கிடையாது. ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வழி இருக்கிறது என்பதை அறியாததினால தான் அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். அப்போ அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்தும் பொழுது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப பாருங்க, ஆண்டவர் எங்களை நேசிக்கிறபடியினால பாவத்தை குறித்து எங்களுக்கு அதனால வரக்கூடிய தீமையான காரியங்களை குறித்தும் வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் பாவத்திலிருந்து நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ இந்த உலகத்துல மனிதர்கள் பெருசாக நினைக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், அவர்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்யப்பட எங்களுக்கு அவர்களுக்கு இந்த பாவத்தை குறித்து இந்த செல்வம், இந்த பணம், இந்த பொருள் எல்லாமே எங்களை காப்பாற்றும். நாங்க இந்த உலகத்துல நாங்க எங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு. ஆனா அவர்களை அறியாமலே அந்த பாவம் அவர்களை நரகத்துக்கு நேராக, அழிவுக்கு நேராக அவர்களை நடத்தி கொண்டு போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும், மனம் திரும்புவார்கள். ஆனால் அநேகருக்கு என்ன காரியம் என்று சொன்னால், அந்த பாவத்தின் நிமித்தம் வரப்போகிற அழிவுகள் ஒன்றும் அவர்களுக்கு தெரியல. அதனாலதான் இயேசு சொன்னார், வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ளும்படி வழிகாட்டினவன் யார்? அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த வழியை எங்களுக்கு காட்டி இருக்கிறார். அதனால நாங்கள் நாங்கள் இயேசுவை அறிந்த ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லி, இந்த இணைப்பிலே, இந்த ஜெப கூட்டங்களிலே அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பக்கமாக நாங்கள் வழி நடத்த வேண்டியது எவ்வளவு பெரிய காரியமா இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இன்னொரு பிரச்சனை காரணம் இருக்குன்னு சொன்னால், அவர்கள் எது முக்கியம், அதாவது இந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னுடைய வலது கண், உன்னுடைய வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. நீ 2 கண்ணுடையவனாய் இல்லது 2 காலுடையவனாய் நரகத்துக்கு போறதை காட்டிலும் ஒற்ற கண்ணனாய் அல்லது ஊனனாய் நீ பரலோகத்துல ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறது உனக்கு நன்மையாக இருக்கும் என்று சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவரை தேடி வந்தாலும் அநேகர், பெரும்பான்மையான ஜனங்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார். என்ன இதனுடைய தேடி வந்த ஜனங்களை பார்த்து, நீங்க அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலதான் என்ன தேடுகிறீர்கள், ஆனா நீங்க உண்மையிலேயே என்ன தேடுகிறதற்கு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் தான் காரணமா இருக்கிறது. ஆனா அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற போஜனத்துக்காகவே கிரியைகளை நடப்பீங்கள் அப்படி என்று சொல்லி. அப்ப அந்த நாட்களிலே இயல்பாகவே ஒரு மனுஷனுடைய எங்கள் ஒவ்வொருவருடைய குணங்களும் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துக்குரியத்தை நாங்க நாடுகிறோம், தேடுகிறோம். ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னா, நாங்கள் நித்தியத்தை குறித்த காரியங்களை நாங்கள் தேட வேணும் என்று சொல்லி. ஏனென்றா ஆண்டவர் எங்கள் மேல அவ்வளவு அன்புள்ளவராக, அப்ப அவர் ஆண்டவருடைய அன்பை வேதம் என்ன சொல்லுகிறன்னு சொன்னா, நான் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயினுடைய அன்பு அப்படி என்று சொன்னால் பாருங்கள், நான் எங்களுடைய அம்மாவை உதாரணத்துக்கு சொல்லலாம். நாங்கள் விளையாட வேணும், ஓடி திரிஞ்சு அப்படியே அந்த சின்ன வயசுல எங்களுக்கு
இந்த உலக சந்தோஷத்தை தான் அனுபவிக்கணும் என்று நாங்கள் ஆசையாக விளையாடி அப்படி எல்லாம் ஓடுபட்டு திரிவோம். எங்களுடைய தலைக்கு எண்ணெய் வைக்க வேணும், குளிக்க வேணும், சாப்பிட வேணும், உங்களை சுத்தமாக வச்சு கொள்ள வேணும் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறீர்கள். அது வந்து எங்களுடைய அறியாமை. ஆனா அந்த தாயினுடைய வாஞ்ச ஆசை என்னன்னு சொன்னா, இந்த பிள்ளை வந்து நல்ல ஆரோக்கியமாக, சுத்தமாக, வியாதி இல்லாமல், வருத்தம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் வாழணும்னு சொல்லி நாங்க எங்கே தூர போய் விளையாடி கொண்டிருந்தாலும் அங்க தேடி வந்து எங்களை பிடிச்சு கொண்டு வந்து எண்ணெய் வச்சு தலைக்கு தேசிக்க அது எல்லாம் வச்சு குளிக்க வாத்து ஒவ்வொரு கிழமையும் எங்களை சரியான முறையில பராமரிப்பார்கள். அதே போலதான் ஆண்டவர் நாங்கள் வந்து அவரை தேட வேணும், அவரோட அப்படியெல்லாம் எதென்றாலும் எங்களோட சந்தோஷத்துக்காக நாங்கள் இந்த உலகத்தில் ஓடுபட்டு திரிவோம். அதனால ஆண்டவர் வந்து எங்களை தேடி வந்து எங்களை பிடிச்சு எங்களை கழுவி எங்களை சுத்தமாக்கி நாங்கள் வந்து வியாதி இல்லாமல், வருத்தம் இல்லாமல், நோய் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் என்று சொல்லி அநேக காரியங்களை ஆண்டவர் செஞ்சு கொண்டிருக்கார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக வைத்து. அப்ப அவருடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து அவருடைய வழியிலே நாங்கள் நடக்கும் பொழுது நித்திய ஜீவன், சமாதானம், சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். இன்றைக்கு ஆராதனையில நீங்க எல்லாருமே நான் சொல்ல வேண்டிய தியானித்த வசனங்களை எல்லாம் நீங்க வந்து சொல்லி இருக்கிறீங்க. அதாவது வந்து பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தழும்புகளினால நாங்கள் சுகமாகிறோம் அப்படின்னு. அப்ப இந்த பாவத்தின் நிமித்தம் வருகிற பிரச்சனைகளை நாங்கள் அடையாளம் கண்டு பாவத்தை எங்களுடைய வாழ்க்கையில விட்டு நாங்கள் அகற்ற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்யும்படி நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்க அநேக காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல அங்க வந்துட்டு பாவத்தின் நிமித்தம் வருகிற விளைவை நீங்க பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. இயேசு வந்து ஒலிவ மலையிலிருந்து இறங்கி கீழே வரும் பொழுது அங்க நான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரி விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கு ஏதுவான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார்கள். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இப்ப இயேசு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற நிலைமை, இந்த சூழ்நிலைகள் இப்படித்தான் இருக்கிறது. நம்மோடு சேர்ந்து பாவம் செய்கிறவர்களே நம்மை குற்றப்படுத்துவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மகளை என்ன செய்கிறார் என்று சொன்னால் பாதுகாக்கிறார். அதாவது வந்து அந்த பழைய ஏற்பாட்டிலே அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அதாவது வந்து இப்படி பாவம் செய்கிறவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஏன் என்று சொன்னா இந்த பாவத்தை இந்த உலகத்திலே இல்லாமல் பண்ணணும்ன்றதுக்காக அப்படி ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த
இந்த நியாய தீர்ப்பு கொடுக்க அழைத்து கொண்டு வந்தவர்கள் எல்லாரையும் பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் அப்படின்னு சொன்ன உடனே ஒருவருமே கல்லறியல், எல்லாருமே வந்துட்டு பாவம் செய்திருக்கிறார்கள் என்று தாங்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதனால எல்லாரும் வந்துட்டு அப்படின்னு சொன்னா அவைகள் வந்து இந்த பெண் மீது கல்லறிஞ்சு கொள்ள வேண்டும்னு சொல்லி அவர் கல்லறிந்தான்னு சொன்னா இவர்கள் மேலும் அந்த கல் விழு. அதனால தங்களுக்கு தண்டனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே விட்டுட்டு போனார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அந்த மகளை பார்த்து சொன்னார், போ, நீ இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து ஒரு பாவம். இனிமேல் தொடர்ந்து நீ அந்த பாவத்தை செய்யாத. செஞ்சால் உனக்கு வந்துட்டு இப்படி அழிவு, நித்தியமான ஒரு அழிவு உனக்கு காத்திருக்குது. பாவத்தினுடைய விளைவை அங்கே எடுத்து காட்டுகிறார். முதலாவது பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார். இனி தொடர்ந்து நீ பாவம் செய்யாதே. பாவம் செஞ்சால் நீ வந்து இப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பு, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளாக. அப்ப பாவம் வந்து எவ்வளவு கொடியது என்று பாருங்கள். எல்லாருக்கும் மனுஷனா, அதாவது வந்து ஏதோ ஒரு விதத்திலே அந்த பாவம் வந்து நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும். அதனாலதான் ரோமர்களின் நிருபத்தில 6:23 சொல்லுவது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். அப்ப பாவத்துக்கு ஒரு சம்பளம், அதாவது வந்து மரணம் எல்லாருக்கும் வரும். ஆனா இந்த பாவத்துக்கு வருகிற தண்டனை வந்து நித்திய மரணம். நாங்கள் தேவனோடு வாழ முடியாது. இந்த பாவம் வந்து நித்தியமாக எங்களை வேறு பிரித்து அது வந்து எங்களை நரகத்திலே அங்க தள்ளக்கூடிய ஒரு வல்லமை அதுக்கு இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி எங்களை ரட்சிக்கும்படியாக எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வருகிறார். இந்த வேதம் வந்து அதாவது வந்து ஆண்டவர் வந்து எங்கள் மேல வச்சிருக்கிற அன்பினாலதான் இதை வந்து சொல்லுகிறார். இப்போ நாங்கள் பார்ப்போம்னு சொன்னா, நாங்கள் வந்து இதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆஸ்திரேலியாவிலே ஒரு போதகர் இருக்கிறார். அவருடைய பேர் நிக். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவர் வந்து 2 கையும் இல்லை, காலும் இல்லை. புறவியிலிருந்தே அவர் வந்து கையும் காலும் இல்லாதவர். அப்போ அவர் வந்து இப்ப இன்றைக்கு வந்து ஒரு போதகராக 57 நாடுகளுக்கு போயிருக்கிறார். 3000 கான்ஃபரன்ஸ் வந்து செய்திருக்கிறார். ஆனா 2 கையும் இல்லை, காலும் இல்லை. பிறவியிலிருந்து அவர் வந்து செயல்பட முடியாதவர். அப்ப பாருங்க, அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் அவருக்கு கையும் காலும் அவருக்கு முளைச்சது. அவர் வந்து அப்படிதான் இருக்கிறார். அவருடைய மனைவிதான், அவருடைய தாதப்பன் மனைவிதான் அவங்கள பராமரிக்கிறார். ஆனா அவர் வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார். அப்ப காரணம் வந்துட்டு நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை தான், இந்த எங்களுடைய நோய் தான் பெருசு, அல்லது எங்களுடைய அவயவங்கள் இல்லாததான் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே அது இல்லை எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய பிரச்சனை. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய கடன் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை, இல்லை பெரிய அரசியல் தலைவர்கள் நினைக்கிறார்கள் எங்களுடைய தலைவர் தான் எங்களுக்கு மிகவும் பெரிய பிரச்சனையா இருக்கிறாருன்னு சொல்லி நாட்டில் குழப்பங்கள்ல சண்டனை. இந்த உலகத்திலே மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை, அகற்றப்பட வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை பாவம். அதை அறிந்து இந்த போதகர் வந்து இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அவர் வந்து போதகராக ஆவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலே பேசினபடினாலே அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பு பெற்றுக் கொண்டது நிமித்தம் இயேசு கிறிஸ்து அவருக்கு உள்ளே இருந்து இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற இவ்வளவு ஜனங்களுக்கு அவர் இயேசுவை அறிமுகப்படுத்தி பாவ மன்னிப்புக்குள்ளாக நடத்தி ரட்சிப்பின் வெளிச்சத்தை காட்டுகிறார். அவர் வந்து உணர்ந்து கொண்டார், என்னுடைய கை கால் இல்லை எனக்கு பெரிய முக்கியம், என்னுடைய பாவ மன்னிப்பு தான் எனக்கு மிக முக்கியம் என்று சொல்லி அறிந்து கொண்டபடியினால அவர் தன்னுடைய ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெற்று இன்றைக்கு சந்தோஷமா சமாதானமா இப்படி வாழுகிறது என்று சொல்லி வாலிபர்களுக்கு இவ்வளவு ஜனங்களுக்கு அவர் சுவிசேஷத்தை சொல்லி உலகம் புறா சென்று கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள். அதே போல இன்றைக்கு எத்தனையோ பேரை நான் பார்க்கிறேன், கண் தெரியாதவர்கள். நாங்கள் இன்றைக்கு எனிவாவுக்கு சுவிசேஷம் சொல்ல போயிருந்தோம். வீல் சேர்ல இருந்து வயசு போன ஒரு தாய் அப்படியே நோட்டீஸ் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு
அது பெருசா தங்களுடைய நடக்க முடியலைன்றத பெருசா அத பத்தி அவங்க பெருசா நினைக்கல. அதாவது மற்றவங்க எங்கள பகடி பண்ணுவாங்களா? அப்படி ஒன்றுமே நீயே வந்து வீல் சேர்ல இருந்து கொண்டு நீ சுவிசேஷம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படவே இல்ல. அவங்களுக்கு முக்கியம் அவங்க கேட்டா சொல்லுவாங்க. நான் வந்து என்ன நடக்கணும்ன்றதுக்காக நான் இயேசுட்ட வரையில, நான் வந்து இயேசு என்னுடைய பாவங்கள மன்னிச்சிருக்கிறார். அவர் எனக்கு சந்தோஷம் தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அதத்தான் நான் சொல்றேன். அப்படின்னு அவங்க தைரியமா சொல்றாங்க. அப்போ நாங்க அன்றைக்கு இதில பார்க்கும்பொழுது நாங்க ஆச்சரியப்பட்டோம். நாங்க 2 கால், கை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு, நாங்க வந்து ஆண்டவர பற்றி சொல்லாம இருக்கிறோம். ஆனா வயசு போய் என்னடா அவங்க இவ்வளவு சரீரத்தில பலவீனங்கள் இருந்தாலும் வீல் சேர்ல போயிட்டு ஆ ஆண்டவர பற்றி சொல்லுவாங்க. இந்த இணைப்பை நடத்துகிற சகோதரி வந்துட்டு இரவு பகலாக வேலை செஞ்சுட்டு அவருக்கு ஒரு பலவீனங்கள் இருக்கு. அதன் மத்தியில ஆண்டவருடைய அன்பை, ரட்சிப்பை பற்றி சொல்றாங்க. நீங்க உங்களுடைய அநேகம் பேர் அப்படி இருக்கு. அப்ப அது வந்து உண்மையிலே ஆண்டவர் எங்களுக்குள்ள பாவ மன்னிப்பு தந்தபடியினால தான் நாங்கள் அதை செய்கிறோம். அதே மாதிரி இன்னும் நாங்கள் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி நான் உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். அ இவ்வளவு நேரம் நான் டைம் பார்க்காமலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். வார்த்தைகள் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன். கடைசியில நாங்க இந்த பேதுரு நீங்க எழுதின நிருபத்தை நான் வாசிச்சு முடிக்கிறேன். இப்ப இன்றைக்கு ஆராதனையில நீங்க இந்த வசனத்தை எல்லாருமே கிட்டத்தட்ட சொல்லி ஜெபம் பண்ணினீங்க. உண்மையிலேயே ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. அவர் வேதம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப பாருங்க, ஆண்டவர் எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்து இந்த பாவம் எவ்வளவு கொடியது அது என்பதை சிலுவையில நாங்க பார்க்கலாம். இப்போ பழைய ஏற்பாட்டுல ஆடுகளை கொண்டு பலியிடும் பொழுது ஆண்டவரே அந்த பலிகளை நியமித்தாருன்னு சொன்னா, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு அழிவு, அவனுக்கு மரணம் வரும் அப்படி என்றதை அவன் உணர வேணும். அப்படி என்றதுக்காகத்தான் தேவன் வந்து ஒரு ஆட்டை கொண்டு போய் பலியாக ஒப்பும் பொழுது அந்த ஆடு வெட்டப்படும் பொழுது அங்கே அந்த ஆடு ரத்தத்தை சிந்தி அவனுடைய பாவத்துக்காக அந்த ஆடு சாகுது. அந்த மாடோ ஆடோ ஒரு மிருகம் சாகுது, ரத்தம் ஊத்தப்பட்டு. அப்படியே ஒரு மனுஷன் விபச்சாரத்தை செஞ்சு போட்டு நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி ஆசாரியன்கிட்ட கொண்டு போய் ஒரு ஆட்டை கொண்டு கொடுக்குறான். அந்த ஆட்டை வெட்டும் பொழுது அந்த ஆடு வந்து வெட்டப்பட்டு ரத்தம் ஊத்துண்டு அப்படியே அந்த ஆடு அவனுக்காக சாகுது. அப்ப இந்த மனுஷன் வந்து ஏன் அப்படி ஒரு நியமனம் சொன்னா, இந்த மனுஷன் அதை பார்த்து ஐயோ என்னுடைய பாவத்தினால இந்த ஆடு செத்திருக்குது, அதனால நான் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மனம் திரும்புவான். அவன் தப்பி வைக்கப்படுவான். மனுஷன் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டபடியினாலே ஒரு பாவ நிவர்த்தியை உண்டு பண்ண ஒரு சட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த மனுஷன் தொடர்ந்து பாவம் செய்து போட்டு ஒரு ஆட்டை கொண்டு போய் நான் பலியிட்டா இரக்கம் இல்லாமல் எனக்காக இந்த ஆடு சாகுதுன்னா, அப்ப தொடர்ந்து பாவத்தை செஞ்சு போட்டு மனுஷர்களை சுலபமாக ஆட்டை கொண்டு போய் நாங்க பலி செலுத்தி விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் பார்த்தார். அப்ப இந்த மிருகங்கள் தேவையில்லாமல் பலியாகுது இந்த மனுஷனுடைய பாவங்களை நிமித்தம் என்று சொல்லி அவரே ஜோவான் சொன்னார், இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையிலே நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த பாவத்திலே கொடிய பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை இயேசு கிறிஸ்துக்கு சிலுவை காட்சியை கொடுத்து, இங்கே பாரு நான் உனக்காக பலியானேன், உனக்காக உன்னுடைய வியாதிகள் சுகமாக வேண்டும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பலியானேர் அப்படின்னு சொல்லி சிலுவை காட்சியை கொடுத்து அவர்கள் மனம் திரும்பி அழுது தங்களுடைய பாவங்களை விட்டு இன்றைக்கு வல்லமையான ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் வந்துட்டு நாங்கள் வந்து தொடர்ந்தும்
ஏன் நாங்கள் ஆண்டவர் அந்த காரியங்களை செய்கிறாருன்னு சொன்னா, நாங்க தொடர்ந்து பாவத்தில வாழக்கூடாது. பாவத்தில வாழ்ந்தால் நாங்க இனி நரகத்துக்கு போயிடுவோம். பலவிதமான பிரச்சனைகளை இந்த உலகத்திலேயே நாங்க சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லி, ஒரு தீர்வை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு சாக வேண்டும். அந்த பாவம் செய்கிற அந்த சுபாவம், அந்த பாவம் செய்கிற அந்த தீமையான காரியங்கள், அந்த பிசாசனுடைய வல்லமைகளை நாங்கள் மரித்து செத்து அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு வல்லமையை சிலுவையின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் சுகமாகிறோம். வியாதியில இருந்து எங்களுடைய பாவ சுபாவங்கள், தீமையான காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு வெளியே போகிறது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாக வாழுவதற்கு ஆண்டவர் சிலுவையில பட்ட பாடங்கள், காயங்கள், அதுகள் மூலமாக நாங்கள் சுகமாகி சமாதானமாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் சிதறுண்ட ஆடுகளைப் போல, மேய்ப்பென் இல்லாத ஆடுகளைப் போல ஒரு காலத்தில் இருந்தோம். இப்பொழுது மேய்ப்பெனும் கண்காணியுமானவரிடத்துல நாங்கள் சேர்க்கப்பட்டு அவரால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு வழி நடத்தப்படுகிறோம். அப்ப நாங்கள் பார்த்தோம், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய தீமை என்னவென்று சொன்னால் பாவம். என்னுடைய செய்தியின் தலைப்பு, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை எது? அது பெரிய பிரச்சனை பாவம். தீர்வு அந்த பாவத்து அந்த அந்த பிரச்சனை அந்த பாவத்தின் மூலமாகத்தான் இந்த எல்லா விதமான நாங்கள் பெரிய பிரச்சனை என்று நினைக்கிறோம். அந்த பிரச்சனை எல்லாம் பாவத்தின் நிமித்தமாகத்தான் வருகிறது. அப்ப பாவம் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு தீரும். அந்த பாவம் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை விட்டு தீருது? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த பாவம் எங்களை விட்டு தீருது. சிஸ்டர், எத்தனை நிமிஷம்? சாரி, நான் இன்னொரு 3 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே 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 நான் அந்த யோவான் எழுதின 3 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். ஓகே, 3 நிமிஷத்துல முடிக்கிறேன். இதுவும் ஒரு முக்கியமான வசனம் தான். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, இந்த பாவம் இவ்வளவு தீமையை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. அதாவது தேவனோடு உள்ள உறவை பிரித்து விடுகிறது, மனிதர்களோடு இருக்கிற உறவையும் பிரித்து விடுகிறது, குடும்பங்களில் இருக்கிற உறவு, அவமானம், நிந்தைகள், கெட்ட பேர்கள். அது பொதுவா மனுஷர்களுக்கே இது இந்த இந்து மதம் புத்த மதம் அப்படி என்று இல்லை. பாவம் செய்கிற மனுஷர்களோட யாரும் சேர்ந்து வாழ விரும்ப மாட்டார்கள். அப்போ பாவம் மனித குடும்பத்திலே எல்லாவற்றிலும் பெரிய பிரச்சனை, வியாதிகளோ, துன்பங்கள். அப்போ பாவம் அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, சகல பாவங்களை நீக்கி இயேசு கிறிஸ்துவ ரத்தம். அப்ப அந்த எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளையும் கொண்டு வருகிற அந்த பாவத்துக்கு ஒரு தீர்வு இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால உண்டாகிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு சொல்லுகிறது. நாங்கள் எவ்வளவு சாட்சிகளை எங்களுடைய வாழ்க்கையில அதை அப்படி செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இரத்தத்தினால அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் அதை எடுத்து சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே எங்களை நாங்கள் ஏமாத்துறோம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். நான் பாவி என்று சொல்லி நாங்க ஒத்துக்கொண்டு எங்களுடைய பாவங்களை நாங்க அறிக்கையிட்டு நாங்க ஆண்டவரிடத்துல எங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறார் என்ற விதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எங்களுடைய பாவங்களுக்காகத்தான் சிலுவையில மரித்தார். அப்ப நாங்கள் செய்ய வேண்டியது, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியம், தங்களுடைய பாவத்தை தங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வருகிற அழிவுகளை உணர்ந்து தேவனிடத்துல மனம் திரும்பி அவர்கள் வந்து தங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்பார்களாக இருந்தால் ஆண்டவர் வந்து அவருடைய பாவங்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னித்து ஒரு மறுவாழ்வு, நித்திய ஜீவன், சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இதுதான் இந்த பைபிள்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு சத்தியம். இதை விளக்கும்படிதான் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த வழியிலும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுதலை பெறணும் என்றதுக்காக நாங்கள் எல்லாரும் இந்த வேளையில ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இயேசுவே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டவர் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு பாவம்தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கின்ற அறிந்து ஆண்டவரே எங்கள் மீது ஆண்டவர் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல அன்பு வைத்து ஆண்டவரே உங்களுடைய ஜீவனையே கொடுத்தீங்க. ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தையே எங்களுக்காக கொடுத்து பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கிறீர்கள், சாபத்திலிருந்து இந்த உலகத்தை விடுதலையாக்கிறீர்கள். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் வாழுகிற பாவம் செய்து நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கொடுத்த சுகம், பலன், ஆரோக்கியம், நித்திய ஜீவன், சமாதானம், சந்தோஷம், பாவ மன்னிப்பு, ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, உடைய தழும்புகளினாலே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை சுகமாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. விடுதலை கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். விசுவாசத்தினாலே நாங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுபத்ரா மகள் நடத்துறீங்களா சிஸ்டர்? நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தை போதை தியானிக்கிறோம். நாங்கள் ஆமென். இந்த நாட்களிலே எங்களிடத்தில் அநேகமான பாவங்கள், குற்றங்கள், நோக்குகள் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அவர் தாமே எங்களுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் தேவன் பலியாய் நம்மை தாமே எங்களுக்காய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். அப்படியாய் நான் ஒரு தேவ செய்தியை கொடுத்தான தாசனை தேவன் தாமே எடுத்து பயன்படுத்தவனும்